Okay, good evening of all. Today's I explain about ஆப்ரேஷன். அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிற விஷயத்தில் ஒரு மெயின் பார்ட்டாக அமைஞ்சிருக்கிற இந்த சுகோ MK-31 ஏர்க்ராஃப்ட், ஜெட் ஏர்க்ராஃப்ட். இந்த சின்ன கான்செப்ட் என்னக்கா எதெல்லாம் பறக்கும், இந்த எவால்யூஷன் ஆஃப் ஏவியேஷனில் என்னென்ன சம்மந்தப்பட்டது இருக்குது, கூட பேர்ட்ஸ்லலாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், கூட கூட அந்த மிசைல்ஸ் இதெல்லாம் என்னென்ன அடங்கியிருக்கு. ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் நோஸ் டச்சலில் அமைஞ்சிருக்கிறது இஸ்ரோவில் உருவாக்கப்பட்ட இந்த ராக்கெட். இது சந்திரானுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பிரம்மோ மிசைல். இண்டிபெண்டன்ஸ் டேயில் இது பிரம்மோ மிசைல் அதிகமாக காமிச்சிருப்பாங்க, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஹாட் ஏர் பலூன், எவல்யூஷன் ஆஃப் ஏவியேஷனில் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி. இது யார் உருவாக்குனாக்கா மாட்காஃபியர் பெதர்ஸ் உருவாக்குனாங்க. இது ஸ்கை டைவிங்கில் ஒரு பாட்டு. நான் இதன் மூலயமா தான் நம்ம ஒரு பார்க்க முடியும். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸில் இது ஒரு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஜிப்லைன் ஏர்ஷிப். இது அதாவது 19th century உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில ரீசனால் இதை அப்டவுன் பண்ணிட்டாங்க. இது கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்டு கூட இது கார்கோ ஏர்க்ராஃப்ட் தான். கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்டு கார்கோ ஏர்க்ராஃப்ட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு சில விஷயத்துக்கு நாம் டிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது ஒரு மிசைல். இது ஒரு டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் டைப்பு. ஆனால் இது ஒரு சில விஷயனால இதை அப்டவுன் பண்ணிட்டாங்க. உட்பெக்கர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கனாக்கா இப்போது பகல்காம் சைடில் 26 இந்தியன் மெம்பர்ஸ் நார்த்து சேர்ந்த 26 பேர்னாக்கா அநியாயமாக கொண்டாங்களே, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஆப்ரேஷன் சிந்து தான் அதில் உருவாக்கியிருக்கு. ஆப்ரேஷன் சிந்து தான் இது. இதில் உட்பேக்கர் எவ்வளோ டைம் மைனூட் ஸ்பீடில் மாற்ற குத்துதோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரத்துலையும் எத்தனை அந்த பாகிஸ்தானுக்கு முக்கியமான தீவிரவாத இடத்த அக்யூரேட்டாக நம்ம கொள்கிறோம். இத்தனை செகண்டில் இத்தனை இதை கொள்கிறோம், அதுதான் காமிச்சிருக்கோம். கூடவும் இந்த ஹெலிகாப்டரில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சீக் இதை ஏர்க்ராஃப்ட் மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கணுக்காக அமைஞ்சு இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் டைப். இதோ கொஞ்சம் அப்டவுன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மிசைல்ஸ். இது ஆகாஷ் மிசைல், இது ட்ரோன், இது ராக்கெட், இதுவும் மிசைல் தான். இதெல்லாம் என்னதுனாக்கா இது கூட ஒரு மிசைல். இதெல்லாம் இது பேர்ட்ஸ். இது செகண்ட் வேர்ல்ட் வார் யூஸ் பண்ண ஏர்க்ராஃப்ட். இது C-L-65 கடலோரத்தில் போகிற இது ஒரு ஏர்க்ராஃப்ட். இது பிரம்மோ, இது இன்னொரு மிசைல். இது ஒரு டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். இது புஷ்பக விமானம். அது ராமாயண பீரியடில் ராவணா யூஸ் பண்ண ஒரு ஏர்க்ராஃப்ட் இது. இது ஒரு கைட். அண்ட் தென் இதெல்லாம் மிசைல்ஸ். இதெல்லாம் மிசைல். இது அக்னி 2 மிசைல். இது ஒரு மிசைல். இது ஒரு கைட். அண்ட் தென் இது கல்கி படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் ஒரு வெஹிக்கிளில் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்காக இதை எக்ஸாம்பிளாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கூட இதெல்லாம் ஒரு ஸ்பேஸ் ஷிப். இது கூட ஒரு ஸ்பேஸ் ஷிப். இது ஒரு பேராஷூட். இப்போது இது 3 பேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஈகிள், இது டைப் ஆஃப் டைனோசர், இது ட்ராகன். இது எதுக்கு இன்க்ளூட் பண்ணனாக்கா ஈகிள் எதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஈகிளோட வேலைனாக்கா அக்யூரேட்டாக ஒரு இறையை அக்யூரேட்டாக எப்படி அதை கேட்ச் பண்ணி அதை எடுத்துன்னு போகும். அதே மாதிரி தான் நம்ம எந்தெந்த பகுதியில் டெரரிஸ்டாக பதுங்கி இருக்காங்களோ அக்யூரேட்டாக அதை கண்டுபிடிச்சி அவங்கள எப்படி அழிக்கிறது, அதை ஈகிள் எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன். ட்ராகன் எக்ஸாம்பிள்னாக்கா அந்த தற்கொலை படை அது கூடாமல் அமைச்சிருந்தாங்களா பாகிஸ்தான்காரங்க, அதை தகத்தெறிஞ்சு அதை சுட்டுணாக அழிக்கிறதுக்காக அதை அந்த கான்செப்ட் தான் இந்த ட்ராகன் வேலையும் என்ன பண்ணுனாக்கா நெருப்பு வச்சு எல்லா இடத்துல சுக்குனா அழிச்சிடும்.
அதே மாதிரி தான் தற்கொலை படைக்கு அந்த உருவான அந்த கூடாரமே சுக்குனும் அழிக்கிறது அழிச்ச மாதிரி தான் இது எக்ஸாம்பிள். இது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னாக்கா இது டைப் ஆஃப் டைனோசர். இது எளிதில் எதிரிகளை இது அழிக்கிற அளவுக்கு உருவான இந்த டைனோசர். இதுவும் எதிரிகளை எளிதில் எதிரிகளே பயந்து அவங்களும் நடுக்க வைக்கிற ஒரு டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் தான் இது. இதான் சுகோ MK-31 ஏர்க்ராஃப்ட். இதை பார்த்த லெஃப்டினன்ட் ஆஃபீஸரும் கூட அவருக்கு ஹையர் ஆஃபீஷியல் ஆஃபீஸரும் சல்யூட் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்துவில் நல்லபடியாக அமையும் நான் நம்புகிறேன். ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம் நாடு நல்லபடியாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும் நம்புகிறேன். இது எந்த கான்செப்ட்னாக்கா இப்போ இது பார்க்கும்போது இது எதெல்லாம் பறக்க முடியும், எது மூலியம் பறக்க முடியுமா, எப்படிலாம் பறக்க முடியும். ஸோ அது எக்ஸாம்பிள் தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ உலகத்துலேயே 3 டைப்பாக நம்ம பண்ண முடியும். நடக்க முடியும், பறக்க முடியும், நீந்த முடியும். இதில் பறக்கிறதுலாம் என்னென்னலாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கூடவும் இதில் ஒரு விஷயத்தில் நிறைய விஷயத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு ட்ராயிங் கான்செப்ட். இது ஆமாம், இது மோனலிசா பெயிண்டிங் கூட உத்து பார்த்து தான் நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியும். இது மோனலிசா பெயிண்டிங் மாதிரி தான், ஆனால் இது பார்த்தாலே கண்டுபிடிச்சோம் டக்குன்னு. இது ஒரு ஆர்மி, அதான் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு சீரப்பாக பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கான்செப்டை ரெடி பண்ணேன். இது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அவங்கள சீரப் பண்ணி அவங்கள நல்லபடியாக முடிப்பாங்க நான் நம்புகிறேன். ஓகே, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். ஓகே, தேங்க்யூ.